ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வந்துட்டோம். மணி இப்போ வந்து ஒரு 8:30 மணி ஆகுது. கொய்யாக்காய் பறிச்சுட்டு அப்படியே மாடையும் ஓடி வந்தாச்சு. அவர் இன்றைக்கி அப்படியே ஃபுல்லாக நாங்கள் பறிக்கிற வரைக்கும் அவுத்து விட்டு அப்படியே மேய்ஞ்சிட்ருப்பார். அதுக்கப்புறமா இன்றைக்கி சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு அவரை கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் பழம் எடுத்து போயிட்டு போட்டு வரணும். சரி பார்க்கலாம், இன்றைக்கி எவ்வளோ கொய்யாக்காய் பறிக்கிறோன்றதை பார்க்கலாம். இதுமாரி பார்த்து பார்த்து பறிக்கணும் கலராக. ரொம்ப காயாக பறிச்சிட்டாலும் வேஸ்ட்டு தான். ஆடு எல்லாத்தையும் சுற்றி சுற்றி கீழே எல்லாத்தையும் அடித்து வச்சுருக்கு, கிளையெல்லாம் உடச்சி வச்சுருக்கு. ஆடு கட்டி போட்டோம்னா அது அப்படியே மரத்தை சுற்றி சுற்றி வந்து அறுத்து கிளைய உடச்சி வச்சுருக்கு. நான் எதுவுமே கொண்டு வரலம்மா. உங்களை வெளியே திறந்து உள்ளனா எப்படி என்ன வந்து கொத்துறீங்க பார்த்தியா? ஏன் உள்ளே இருக்கிறது சாப்பிட முடியலையா? என்ன கொத்தாதீங்க. அவ்வளோதான், வீட்டுக்கு கூட்டின்னு வந்தாச்சு இவரை. நாங்கள் கடலூர் போயிட்டு வர வரைக்கும் ஒரு வீட்டில் இருக்க வேண்டியதுதான். வைக்க மட்டும் எடுத்து போட்டு போயிட்டு வருவோம். அவ்வளோதான், இன்றைக்கி அந்த கொய்யா ஒரு ட்ரே வந்துச்சு. அந்த ஒரு ட்ரேவை கடலூர் போகிற வழியிலே ஒரு பழக்கடையில் கொடுத்தாச்சு. போகிற வழியில் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அண்ணா கிராமம் பார்த்துட்டு அங்கே ஒரு வேலை, அதனால் அந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொய்யாவை போடுறதுக்காகவே ஃபோக்கஸாக போட வேண்டியதாக இருக்குது. அது விற்கிறது எப்படின்னு இது பண்ணல. இந்த காளான்லாம் கூட வீட்டில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கொய்யா வந்து கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், எந்த மாதிரி ரேட்டு இப்போ போகுதுன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.